இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்சுக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சுட சுட பூரியும் அதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக சென்னா கிரேவியும் தான் நான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். மார்னிங் வந்து ஹப்பிக்கு லஞ்ச் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி மார்னிங்கே கொஞ்சம் 2 வேலையுமே எனக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. எப்போவுமே பொட்டேட்டோ மசாலா தான் பூரிக்கு செய்வோம் இல்லையா. ஸோ இன்றைக்கி ஒரு சேஞ்சஸ்க்காக சென்னா கிரேவி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் சென்னா கிரேவி தான் நான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. இந்த காம்பினேஷன் ட்ரை பண்ணி பாருங்கள், உண்மையாகவே அவ்வளோ டேஸ்ட். இதில் லஞ்சுக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். லஞ்சுக்கு சுட சுட சாதமும் வெண்டைக்காய் புளி ஊற்றி வந்து காரக்குழம்பு பண்ணியிருந்தேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த ஒரு குழம்பு. அண்ட் அதுக்கு சைட் டிஷ் வந்து பார்த்திங்கன்னா புடலங்காய் கடலைப்பருப்பு போட்டு புடலங்காய் பொரியல் பண்ணியிருந்தேன். இந்த ஒரு காம்பினேஷனுமே ரொம்ப பெஸ்ட்டு காம்பினேஷன், சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் வந்து அவருக்கு வந்து ஒரு ஆம்லேட் ஒன்று ஆஸ் யூஷுவல் போடுற மாதிரி நான் ஆனியன்லாம் போட்டு ஆம்லேட் ஒன்று பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ இதுதான் எங்களோட லஞ்சு. இது வந்து நான் வந்து சென்னா கிரேவி அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பண்ணியிருந்தது. ஸோ லஞ்சுக்கு வந்து ஒரு ஆம்லேட், பசங்களுக்கு ஆம்லேட்டு கொஞ்சம் அப்பளமும் வறுத்து கொடுத்துட்டேன் அப்படின்னா சூப்பராக ரெடி ஆயிரும். இவ்வளோ வேலை முடிஞ்சாலும் இந்த பாத்திரத்தை பார்த்தாலே டென்ஷன் ஆகுது. உங்களுக்கும் அப்படி தானான்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.